நம்ம இந்த பக்தி சேவையில் பார்த்தீங்கன்னா லீடர்ஸோடைய கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, லீடர்ஸ் இருக்காங்களே, லீடர்ஸ்னால் யாரெல்லாம் லீடர்ஸு? தலைவர்கள்லாம் யாரெல்லாம் தலைவர்கள்? லீடர்ஸோடைய ரோல் ரொம்ப முக்கியம் இல்லையா? யார் லீடர்ஸ்? எங்களுக்கு நீங்க லீடர். சரி, அப்புறம் வேற யார் லீடர்? சரி, அப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே கோயில் இருக்கிறாங்க. சரி சரி, போதும், நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே. ரைட், இன்னொருத்தர் சான்ஸ் கொடுக்கலாம். வேற யார் லீடர்? ஆச்சாரியர்கள். சரி, அப்புறம் கோஸ்வாமிகள். வேற யார் லீடர்லாம் இருக்காங்க? அவ்வளோதானா? ஃபர்ஸ்ட் லீடர் பிரபுபாதா, அதுக்கப்புறம் அடுத்த லீடர்ஸ். மற்ற லீடர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. லீடர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லீடர் தான் ஆக்சுவலாக. இப்போ குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா லீடர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் லீடர், கரெக்டா இல்லையா? பேஷண்ட்டுக்கு டாக்டர் லீடர், ரோல் மாடல். டாக்டர் என்ன சொன்னாலும் அது கேட்பாங்க இல்லையா? ஸோ லீடர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி ஒன் ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அதான் அந்த பாயிண்ட் ஆக்சுவலாக. யாரோ ஆச்சாரியர் இருக்காங்க, பிரபா இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்ம தான் லீடரே கிடையாது, அப்படி கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் அ லீடர். இப்போ இந்த ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி இஸ் அ லீடர். அவங்களே ஒரு லீடர் தான். யாருக்கு லீடரு? தருண் மாதாஜி பார்த்தா ரொம்ப ஃபிட்டி, விஷ்ணு, அவங்க வீட்டு ராஜேஷ் பிரபு, இவங்களுக்கெல்லாம் லீடர் அவங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுறாங்க. யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க லீடர்ஸ். ஓகே, அவங்களுக்கே தெரியாது அவங்க லீடர்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பின்பற்றலாம். அப்போ அவங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப ரோல் மாடலாக இருக்கணும். அவங்களுடைய வேலை என்னென்னா அவருக்கும் கிருஷ்ணருக்கும் உறவு. ஓகே, யாருக்கு? அந்த லீடருக்கும் கிருஷ்ணருக்கும் உறவு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணருக்காக தான் எல்லா விதமான சேவைகளும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையோட கான்சியஸை மாற்றணும். கிருஷ்ணருக்காக இந்த சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் பெஸ்ட்டாக பண்ணிடுறேன், என்னுடைய கெப்பாசிட்டி அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிடுறேன். ஓகே, இதில் கிருஷ்ணா வந்து ப்ளீஸ் ஆகிடும். அவருடைய ப்ளஸருக்காக தான் பண்ணுறேன். இதுதான் பண்ணும். ஓகே, இப்போ என்ன ஆகுனா அந்த லீடர் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டீலிங்கில். ஓகே, எல்லாருமே என்ன இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டீலிங்கில். இப்போ ஏதாவது நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, கீழே உள்ளவங்களாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாரும் கீழே யாரும் நினச்சிக்கூடாது, யாரோ ஒரு லீடர் இருக்காது, நம்மளாம் கீழே இருக்கு. எவ்ரி ஒன் ஹூ இஸ் ப்ராக்டிசிங் த லீடர்ஸ். ஓகே, அப்போ அவங்க பிஹேவியர் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப பக்கமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பா அப்படி இருக்காங்க, அம்மா அப்படி இருக்காங்க, ஓகே நம்ம அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அப்படியே இந்த பிள்ளைங்களும் அப்படியே தப்பு பண்ணும். ஓகே, இது வந்து ரோல் மாடல். கரெக்டு, லீடர் இஸ் ரோல் மாடல் இல்லையா? அதனால் ரோல் மாடல் எல்லாருமே. குருனா சர்ஷார், பீதா நா சர்ஷார், ஜனனி நா சர்ஷார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அப்பாவாகாத, அம்மாவாகாத, இந்த மாதிரி குருவாகாது, இந்த மாதிரி நிறைய இருந்து நம்ம என்ன வச்சுக்கோம், லீடர் தான் ஒருத்தர் தான் வச்சுக்கோம். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கம்யூனிட்டியில் கொஞ்சம் பேர் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா கான்சியஸ் ஃபாலோ பண்ணி, நீங்கள் லீடர் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய உணர்ச்சிகள் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணருக்கு நான் சேவகன், நான் எப்படி அவங்கள கிருஷ்ணருக்கு பாசிட்டிவாக கொண்டு போகிறேன், இதுதான் நம்ம கடமை. ஓகே, புரியுதா? கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனை எப்படி ஈடுபடுத்தலாம், இதுதான் நம்மளுடைய கடமை. அந்த முயற்சியில் நம்ம எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கோங்கிறது தான் நம்ம கணக்கே தவிர. அதனால் இது 24/7 இல்லை 8/5 8 மணி நேரம் ஜாப்பா இல்லை 24/7? 24/7 கரெக்டா? எல்லா நேரமும் நீங்கள் கிருஷ்ணரை ரசிச்சிட்டே இருக்கணும். அது கரெக்டாக இல்லையா? எல்லா இடரும் அப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது கிருஷ்ணர்கிட்ட. அப்போ என்ன பண்ணணும் நம்ம, ஓகே இவங்க கிருஷ்ணர்கிட்ட எப்படி கொண்டு போகலாம், இப்படியே தான் நம்ம கணக்கு ஓடிட்டே இருக்கணும் தவிர. அப்போ என்ன கூடாது, இன்னொரு லீடர் ஒரு லீடர் சண்டை போட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஏன்னா 2 லீடர் சண்டை போடுறாங்களே, இப்போ யாரை சப்போர்ட் பண்ணுறது? குழந்தைங்க யோசிப்பாங்க, அம்மா அப்பா சண்டை போட்டாங்கன்னா யாரை சப்போர்ட் பண்ணுறது? 2 பேரும் லீடராக இருக்காங்களே, 2 பேரும் ரோல் மாடல். அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும். ஓகே, யாரை நினச்சி விட்டு கொடுத்தனோ, கிருஷ்ணா நினச்சி விட்டு கொடுத்தோம். கிருஷ்ணனுக்கு இந்த ஆள் கொஞ்சம் இவருக்கு வந்து கிருஷ்ணன் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பார். இப்போ நம்ம சண்டையினால் அவருக்கு கிருஷ்ணரே வேணாம், இப்படி ஒரே சண்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லி போயிட்டாருன்னா அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தோம். எப்பயுமே நம்ம அதான் பார்க்கணும். இப்போ இந்த சர்வீஸ் பண்ணோன்னா இந்த சர்வீஸ்னால் கிருஷ்ணா எவ்வளோ ப்ளீஸ் ஆகிறார், அவர் தான் நம்ம கணக்கு. ஓகே, வேறு எந்த கணக்கு கிடையாது. நம்ம நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் கிடையாது. இப்போ அனுமார் வந்து அவரால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். மிகப்பெரிய பிரிட்ஜை கட்டும்போது நிறையா சேவைகள் பண்ணது அனுமார் தான். ஆனால் அணிலும் சேவை பண்ணுதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்து போடுது.
உடனே ராமர் என்ன சொல்றாரு, அந்த அணிலும் சேவை தான் பண்ணுச்சுன்னு சொல்லி அவரை தடை கொடுக்குறாரு இல்லையா. அவருடைய இது அச்சு பதியுது இந்த அணில் மேலே. அதனால் நம்மளுடைய சேவை வந்து என்ன கான்சியஸில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, நிறைய பேரை நம்ம கூட்டிகிட்டு போகணும் கிடையாது, நிறைய பேர் நமக்கு ஃபாலோ பண்ணணும், பெருசாக ப்ரோக்ராம் பண்ணி ஆயிரக்கணக்கில் கொண்டு போகணும் அப்படி. அது வந்து கிருஷ்ணரே ஏற்பாடு பண்ண உண்டு. ஓகே, நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த செயல் எல்லாத்தையுமே கிருஷ்ணனுடைய திருப்திக்காக பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக இதான் நினைக்கணும். எல்லா லீடர்ஸும் அதை நினைக்கணும். இந்த ரூமில் இருக்க எல்லாருமே லீடர்ஸ். ஏன்னா there are so many people without knowing they are following us. ஓகே, நம்மளை ஒரு ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய பிஹேவியர் வந்து அப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம கிருஷ்ணன் நினச்சிட்டே இருந்தால் தான் அப்படி பிஹேவ் பண்ண முடியும். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், 8/5 சொல்கிறாங்களா, 8 மணி நேரம் ஜாப் இந்த மாதிரி ஆகிடும். ஒன்லி ஆன் டியூட்டி ஐ வில் ஆக்ட் அஸ் கிருஷ்ணா கான்சியஸ். மற்ற நேரம் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க, நீ வேலையை பாரியா போயா, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்மளுடைய வேலை வந்து, நம்மளுடைய தொழில் என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ண தான் நம்ம தொழில். அந்த தொழில் பண்ணுறதுக்கு நம்ம இடத்த மாற்றணும் அவசியம் கிடையாது, நம்மளுடைய உணர்வை தான் மாற்றிக்கணும். இந்த உணர்வில் நம்ம என்ன நினைக்கணும், இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து கிருஷ்ணரே எனக்கு அசைன் பண்ணியிருக்கிறார். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் அசைனிங். யார் வேணாலும் இமீடியட்டாக வந்து அசைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கலாம். ஆனாலும் அந்த சேவையை வந்து கிருஷ்ணரே நமக்கு அசைன் பண்ணியிருக்கிறார். நமக்கு அசைன் பண்ண ஆளை பார்த்து நம்ம அந்த சேவை பண்ணலைன்னா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, அந்த அசைன் பண்ண ஆளை விட்டுறோம். அசைன் பண்ணுறது யார் வேணாலும் இருப்பாங்க. ஓகே, ட்ரம்பாக கூட இருக்கலாம், சதாம் ஹுசேனை கூட இருக்கலாம். ஓகே, அவன் செத்து போயிட்டான். இது யாரை வேணாலும் இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து சேவை தான் முக்கியமே தவிர அது கிருஷ்ணா எவ்வளோ ப்ளீஸ் தராது, இதுதான் நம்ம நான் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து வி ஆர் மேக்கிங் என்ன சொல்கிறது, இம்ப்ரெஷன் ஆன் த அதர்ஸ் மைண்டு. ஓகே, யாராக இருந்தாலும் சரி, யார் சேவை கொடுக்கணும் அவங்கள பார்க்கக்கூடாது. இவங்க கொடுத்தா நான் பண்ணுவேன், இவங்க கொடுத்தா பண்ண மாட்டேன்னு கிடையாது. அந்த சேவை நம்மளால் பண்ண முடியும், நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு தெரியும் அப்படின்னா அதை பண்ணி ஆகும். ஓகே, அந்த சேவை கிருஷ்ணருக்காக பண்ணுறோம். ஏன்னா கிருஷ்ணன் அப்படி தான் போக அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவார். முதல்ல இனிஷியலாக அப்படி இருக்குன்னா தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து நமக்கு கிருஷ்ணா காந்தி சொல்லி தருவாங்க. போக என்ன அவங்க டெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா, பிடிக்காம அவங்க சேவை கொடுப்பாங்க. சொல்லுவேன், ஆனால் பிடிக்காம நமக்கு நம்ம மனசில் பிடிக்காம இருக்கும். சில பேர் நமக்கு எல்லாருக்குமே எல்லாரும் பிடிக்குதா என்ன, இஸ்கானில் நமக்கு நிறைய பேர் பிடிக்கல இல்லையா. அப்போ அவங்க சேவை கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு மனசு ரெடி பண்ணிக்கணும். அதான் வேண்டதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ வந்து நம்ம ரெடி பண்ணுறதுனா எப்படி ரெடி பண்ணலாம், அப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து கிருஷ்ணருக்காக நான் பண்ணுறேன், கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சிக்காக பண்ணுறேன். முதல்ல நம்ம எப்படி பண்ணியிருப்போம், நமக்கு அது பிடிக்குதுன்னு சொல்லி பண்ணுவோம். அப்புறம் நமக்கு பாராட்டு கிடைக்குது, எனக்கு அவரை பிடிக்கும் அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லி இடையில உள்ள ஒருத்தரை பிடிக்குதுன்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கடுத்த லெவல் எப்படின்னா, நமக்கு அவரை பிடிக்காட்டா நம்ம கிருஷ்ணருக்கும் எனக்கும் உள்ள வருது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த லெவல் போவோம். அப்போ தான் வந்து அந்த மகிழ்ச்சினாலும் துக்கம்னாலும் நம்ம ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியும், இல்லை ஒன்றா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான். நமக்கு எல்லாமே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது நம்ம சொல்ல இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை, எனக்கு இந்த குவாலிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, வேறு ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படி கிடையாது. ஒரே வழி தான், கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல ஒரு நல்ல குணமாக வர ஆரம்பிச்சிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது கிருஷ்ணர் சொல்கிறதையும் ஆச்சாரியர் சொல்கிறதையும் முழுவதும் நம்பணும். நம்பிட்டோம் நமக்கு வெற்றி தான். ஓகே, நம்ம நம்பாதனால என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அந்த இதை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கிறது. ஓகே, அதனால் நம்ம கிருஷ்ணருடைய திருப்திக்கு பண்ணுறேன் அப்படி ஏற்றுக்கிறதே கிடையாது. கிருஷ்ணர் இதயத்தில் இருக்காருன்னே நம்பவே கிடையாது. எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் இருக்கிறாரு நம்பலை நம்ம. ஓகே, அதான் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா எதிரி வந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஏன்னா யாருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா அவர்கிட்ட இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அதனால் நம்ம ஒருத்தர் மரியாதையாக பார்க்குறோன்னா அது பரமாத்மா இருக்கிறார். நம்ம ஃபோனில் எல்லாரும் திட்டலாம் பயங்கரமாக, நேரில் வந்தாருன்னா அப்படி நம்ம திட்ட முடியாது. அது இதயம் இல்லாத திட்டுவாங்க, இதையை நம்ம வந்து நம்மளால் திட்ட முடியாது. ஏன்னா அவருடைய புத்தத்தில் வந்து பரமாத்மா இருக்கிறார். ஓகே, அதனால் அந்த பரமாத்மாவுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம மரியாதை தர்றோம். ஓகே, நம்ம அதை நான் வச்சுக்கணும். எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா வி ஆர் கிவிங் ரெஸ்பெக்ட் டு த பரமாத்மா இன்சைட் த பாடி.
அப்போ என்ன, எல்லா உடலும் ஒரு கடவுளுடைய கோயில் மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆனால் நமக்கு சில பேர் பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டாக? இதுதான் நம்மளுடைய இஷ்யூ. ஏன்னா நம்ம வந்து 3 குணங்கள் படியில் இருக்கிறோம். இது வந்து ஒரு சங்கிலி மாதிரி இருக்கிறதுனால இல்லை வெளியே வரணும். ஒரே வழி என்னது, நம்ம ஹரிநாமத்தை சொல்கிறத வழி கிடையாது. நம்ம முந்திக்கு நம்ம மாறிட்டோம் நல்லா. ஓகே, முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச், இந்தியா கிரிக்கெட் மேட்ச் கூட ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். பாகிஸ்தான் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இல்லையா? இப்போ கொஞ்சம் போட்டே இருக்கிறோம். ஓகே, இருந்தாலும் நமக்கு வந்து முழுவதுமாக 3 குணங்கள் வந்து வெளியே வரல. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து நம்ம ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லணும். இருக்குது, பழைய வாசனை இருக்குமா, அது வந்து போகாது அவ்வளோ ஈஸியாக. அதனால தான் நம்ம இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன், கிருஷ்ணா புக் கொடுங்க அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, நம்மளே ஒரு செட் பண்ணிக்கிறோம். இது யாரும் நமக்கு சொல்கிறா, யாரும் சொல்ல மாட்டாங்க. இஸ்கானில் போனீங்கன்னா எல்லாரும் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு லைனில் முடிஞ்சு டிசம்பர் மாதம். இதில் யாரும் நீங்கள் இவ்வளோ தான் பண்ணணும், நீங்கள் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு டார்கெட்லாம் யாரும் கிடையாது. இப்போ எனக்கு யாருமே டார்கெட்டே கிடையாது. அங்கெல்லாம் நம்ம தப்பாக நினச்சி கிடையாது. இப்போ 4 பாவதம் கொடுக்க சொல்லி டார்கெட் இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. சில பேர் வாங்காமல் இருப்பாங்க, சில பேர் ஒன்று வாங்குவாங்க. அதான் அவங்கவுங்க இஷ்டம் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி பண்ணினோன்னா நமக்கு கிருஷ்ணனுடைய கருணை வந்து அந்த குரு மூலமாக கிடைக்குது. அதனால நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த ஆன்மீகத்தை நோக்கி முன்னேற்றமாக இருந்ததுன்னா நமக்கு சக்ஸஸ் உறுதி. ஓகே, அதனால் எல்லா செயலும் செஞ்சாலும் சரி, அந்த செயல் வந்து கிருஷ்ணனுடைய திருப்திக்காக பண்ணுறேன், இது கிருஷ்ணரே எனக்கு அசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நம்ம பண்ணணும். அப்படி நம்ம சங்கல்படுத்திக்கலாம். ஓகே, இதிலேருந்து சங்கல்படுத்திக்கலாம். இந்த சேவை வந்து கிருஷ்ணரே எனக்கு கொடுத்துருக்காரு, இதை வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி நம்ம ராதாகிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ராதாகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். கிருஷ்ணா வந்து அன்லிமிட்டட், எல்லார்ட்டையுமே அவர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். பையனாக இருக்கலாம், எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே அவர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். அப்படிங்கிற நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா அவர் ரெசிப்ரிகேட் பண்ணுவார், நமக்கு பதில் அளிப்பார். ஓகே, அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கிட்டா தான் நம்ம கிருஷ்ணவனில் என்ன பண்ண முடியும், நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன விடும், நம்ம வில் பி லாஸ்ட். ஓகே, ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக எது நம்மளை எந்த சூழ்நிலை எது பண்ண முடியுதோ அந்த சேவையை கிருஷ்ணர் எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா மதாஜி, நீங்கள் வர மாட்டீங்கன்னு நினச்சேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ், சூப்பர். ஸோ எந்த சேவை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சேவை வந்து நம்ம எது முடியுதோ அதுதான் நம்ம பண்ணணும். ஓகே, நம்ம இதெல்லாம் அதில் வந்து மாற்றிக்கலாம், சர்வீஸ் மாற்றிக்கலாம். குடும்ப சொல்ல கோயில் போக முடியல, வீட்டிலேருந்தே சேவை பண்ணுறது, இதெல்லாம் கிருஷ்ணன் இதெல்லாம் சேவை ஆரம்பிக்குது. சவனம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அதுதான் ஆரம்பிக்குது. அது நமக்கு எதுவுமே முடியல, உடம்பே முடியலன்னா கூட, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க அப்படின்னாலும் கூட நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு, ஸ்மரண் பண்ணுறதுக்கு எதுவுமே தடங்களே கிடையாது. ஆக்சுவலாக அதெல்லாம் சேவை ஆரம்பிக்குது. நம்ம சேவைன்னு என்ன நினச்சிடணும், இம்மீடியட்டாக நம்ம வந்து அந்த உடல் சேவை தான் சேவைன்றோம். ஆக்சுவலாக சொல்ல போனீங்க, பூ கட்டுறது, அப்புறம் பிரசாதம் நல்லா இது பண்ணுறது, பயங்கரமாக பாத்திரங்கள் தூக்கி அதில் இது பண்ணுறது, இதுதான் நம்ம சேவை மேக்ஸிமம் நினைக்கிறோம். ஆக்சுவலாக சேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சேவை எதுனா, மனது லெவலில் பண்ணுற சேவை தான் ரொம்ப கஷ்டம். ஷேர் பண்ணுறது, புக் ரீட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக 16 மணி பண்ணிட்டா பேக்கை மாட்டிடு போதும், அவ்வளோதான். மற்ற ஏதாவது எவ்வளோ சேகலாம் கொடுங்க, நாள் ஃபுல்லாக நான் உழைக்கிறேன். ஓகே, நாள் ஃபுல்லாக காலையாக 9 மணிலேருந்து நைட்டு 12 மணி கூட கிருஷ்ண ஃபுல்லாக நான் உழைக்கிறேன். ஆனால் ஸ்டார்டிங் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் எனக்கு. ஓகே, முடிஞ்சிச்சு. ஏன்னா அது மனதளவில் சேவை நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, அதனால் சேவை நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் எது ரொம்ப கிருஷ்ணனுக்கு பிடிக்குதா, மண்மனா என்னை மனசில் நினைக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு கிருஷ்ணா சொல்கிறார். நம்ம அதில் வர முடியாதனால தான் மற்ற சேவைகள்லாம் நிறையா நம்ம என்ன பண்ணுறோம், ஈடுபடுறோம். ஓகே, அதனால் நம்ம வந்து வரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சேவையில் அந்த சேவை போயிட்டோமே, எது பண்ணாலும் அல்டிமேட் எய்ம் என்ன, மனதளவில் கிருஷ்ணன் நினைக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஓகே, அதனால் அந்த சேவை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நம்ம. ஆக்சுவலாக வி ஆர் ட்ரை இந்த மார்னிங் சேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் நம்ம. ஆக்சுவலாக இல்லையா, மனசில் நினைக்க ட்ரை பண்ணுறோம். ஸ்ட்ரகிள் தான் அது, கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளால் இன்னும் மனசில் கிருஷ்ணனை நினைக்க முடியல. அதுதான் உண்மையான சேவை. ஓகே, மற்ற எல்லாம் ப்ராக்டிக்கல் தான், ப்ராக்டிஸ் பண்ணுற சேவை தான்.